ஜனாதிபதி தாய்நாட்டு மண்ணுக்கு வணக்கம் தெரிவித்த தருணத்தில் நாடெங்கிலும் பட்டாசு சத்தம் எழுந்தமை எல்டிடிஇ பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டதை குறிக்கும் ஒரு வரலாற்று ரீதியான நிகழ்வாக விளங்கியது. ஜோர்தானில் இருந்து தாய்நாடு திரும்பிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அமைச்சர்கள் மைத்ரிபால சிறிசேனவும் ஏனைய அமைச்சர்களும் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றனர். எல்டிடிஇ பயங்கரவாதம் இல்லாத தாய்நாட்டில் தாம் காலடி எடுத்து வைக்க இருப்பதாக ஜோர்தான் G11 மாநாட்டில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழிக்கு மனப்பூர்வ நன்றியை தெரிவிக்கும் வகையில் பெருந்திரளான மக்கள் விமான நிலைய சுற்றாடலில் கூடியிருந்தனர். பிரித் பாராயணம் மற்றும் சர்வ மத நிகழ்ச்சிகளுடன் மத தலைவர்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார்கள். ඔබගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. ඔබගේ කැමැත්ත සම්මන්දස්මි ශ්‍රී गुरुवे नमः. ओम शांति शांति शांति. रब्बिक वस्तगफिरू इन කාර්යයත් අපිට දැක බලා ගන්නට හැකියාව ලැබුණා. මේ ජනතාව සියලු දෙනා එක හඬින් කෑගසා ස්වකීය හඬ මේ ගුවනට මුදා හරිමින් අධිකරු ජනාධිපතිතුමන්ට ස්වකීය උත්තමාචාරය පූජා කරමින් කාර්යයත් අපිට දැක බලා ගන්නට හැකියාව ලැබුණා. විද්‍යාලංකාර මහපිරිවෙනේ පරිවිනාධිපති 30 வருட காலமாக அனைத்து பிரிவு மக்களையும் இம்சைப்படுத்தி வந்த மிலேச்சத்தனமான எல்டிடிஇ இயக்கத்தை முற்றாக ஒழிப்பதற்கு துணிச்சலுடன் தலைமைத்துவம் வழங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மத தலைவர்கள் ஆசி வழங்கியுள்ளனர். பயங்கரவாதத்திலிருந்து விடுபட்ட ஐக்கிய தேசத்திற்குள் அபிவிருத்தியை நோக்கி பயணம் செய்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று மத தலைவர்கள் குறிப்பிட்டனர். சங்கைக்குரிய பேராசிரியர் பெல்லன்வில விமல தேரோ அங்கு உரையாற்றுகையில், இன்று இந்நாட்டை பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க நீங்கள் வழங்கிய தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானதாகும். முப்படை வீரர்களின் அர்ப்பணிப்பு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை உலக மக்களுக்கு விடுக்கப்படும் ஒரு பெரும் செய்தியாக இந்த சந்தர்ப்பத்தை கருதுகின்றோம். உலகின் பலம் வாய்ந்த நாடுகள் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டப் போவதாக பேசிக்கொண்டு எமது நாடு போன்ற சிறிய நாடுகள் மீது பயங்கரவாதம் தொடர்பாக பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி செயற்பட்டு வரும் இத்தருணத்தில் பயங்கரவாதத்தை எவ்விதம் இல்லாதொழிக்க முடியும் என்பதை உலகிற்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க முடியாது என்று தெரிவித்து வந்த கூற்றை பொய்ப்பிக்கும் வகையில் எமது படை வீரர்கள் இந்த வெற்றியை வழங்கியுள்ளார்கள் என்று கூறினார். சங்கைக்குரிய கலபுட ஞானேஸ்வர தேரோ கருத்து வெளியிடுகையில், மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு உரிய காலத்தில் ஜனாதிபதி தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றியுள்ளார். நாட்டை ஐக்கியப்படுத்தியுள்ள இத்தருணத்தில் நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் ஜனாதிபதிக்கு உதவ வேண்டிய தருணம் இதுவாகும் என்று கூறினார். සියලු දෙනා එක කුස උපන් දරුවෝ වගේ එක්සත් වෙලා මේ රට ගොඩනැගීමට එතුමාට සහාය විය යුතු අවස්ථාව. අතිගරු ජනාධිපතිතුමන්,
வணக்கத்திற்குரிய பிதா ஆண்டனி பின்டோ உரையாற்றுகையில் அதிமேதகு ஜனாதிபதி இந்த நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற வேளையில் அவரின் மனதில் இருந்த எதிர்பார்ப்புகளை நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம். அவர் இன்று சுதந்திரம் மிக்க இலங்கையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. அவரின் தலைமையின் கீழ் பெறப்பட்ட இந்த சுதந்திரத்தின் மூலம் இந்த நாடு சுபீட்ச பாதையில் செல்லும். இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளும் இன மத பேதமின்றி ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவதில் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். මේ රට ගොඩ නැගීමට එතුමන්ට සහාය දැක්වීමට එතුමා ඒ වගේම එතුමන්ට ඒ අවශ්‍ය නායකත්වය සුද්ධාත්ම බලය ශරීර සනීප ලැබෙන්න කියලා අපි යාඥා කරමු. ඉදිරියට ගමන් කරන මේ வணக்கத்திற்குரிய சுவாமி கனகரத்ன குருக்கள் உரையாற்றுகையில் இந்த சமாதான பயணம் வெற்றி பெற்று மீண்டும் இலங்கையின் வரலாற்றில் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு இடமளிக்காமல் எமது எதிர்காலம் சந்ததியினரை பாதுகாப்பதற்கு எமக்கு வழிகாட்டுமாறு இவ்வேளையில் நான் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். ඉදිරියට එන අපේ පරපුරක් බේරගෙන අපිට මඟ පෙන්වන්න ඕනේ කියා මේ මොහොතේ විශේෂයෙන් ඔබගෙන් මම ඉල්ලීමක් සිදු කරනවා. එදා மக்கா மௌலவி நியாஸ் அவர்கள் உரையாற்றுகையில் அன்று புனித மக்கா நகருக்கு செல்ல முடியாமல் எம்போன்ற பக்தர்கள் துயர் கொண்டிருந்த வேளையில் மாண்புமிகு அமைச்சர் ஃபவுசியின் வேண்டுகோளின் பேரில் நீங்கள் பிரதம மந்திரியாக பதவி வகித்த காலப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு மெக்கா செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எதிர்காலத்திலும் நீங்களே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். காத்தான்குடியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த வேளையில் கொலை செய்யப்பட்டனர். நாங்கள் மிகுந்த மனவேதனையுடன் இருந்தோம். என்ன பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு அல்லாஹ்வின் ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கூறினார். நமஸ்கார அவஸ்தாவை காட்டினே கலா அப்ப හිත දුකෙන් හිටියේ